டியூப் தமிழ் வணக்கம். மிகவும் சூடாக இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ABC செய்தி ஸ்தாபனத்திற்கு நீண்ட பேட்டியை வழங்கி இருக்கின்றார். அந்த பேட்டிக்குள் இருக்கின்ற கருவூலம் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இருக்கின்றது. இரண்டாவது, டென்மார்க்கினுடைய பிரபல சர்வதேச நிபுணர் வாஷிங்டன் டிசியில் செய்தியாளராக இருந்த கிறிஸ்டியன் மௌரிட்சன் எழுதியிருக்கின்ற கோபம் மிக்க ஆய்வு கட்டுரை, டொனால்ட் ட்ரம்பினுடைய கைகளை விட்டு யுத்தம் எங்கோ சென்று விட்டது. இனி அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் அல்ல, உலக மக்கள் ஒவ்வொருவருடைய போராக இது மாறிவிட்டது. எல்லோருடைய வீடுகளினுடைய குசினிகளிலும் இந்த போர் எதிரொலிக்க போகின்றது என்று ஆத்திரமாக கூறியிருக்கின்றார். முதலாவதாக, இஸ்ரேலிய பிரதமர் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை ஒரு போர்க்களமாக எடுத்துக்கொள்ளும் என்று தாங்கள் உண்மையில் கருதவில்லை என்றும், தான் அப்படி செய்தால் என்ன நடைபெறும் என்று யோசித்தது உண்மைதான் என்றும், ஆனாலும் கூட ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணையை ஒரு போர்க்கருவியாக எடுக்குமாக இருந்தால் சீனா உட்பட உலக நாடுகளை எல்லாம் பகைக்க வேண்டி வரும். ஈரானை ஆபத்தான தளத்தில் மாட்டிவிடும் என்பதனால் ஈரான் அதற்கு அச்சமடைந்து அந்த இடத்திற்கு செல்லாது என்று தான் கருதியதாகவும், ஆனால் ஈரான் தான் எதிர்பாராத வகையில் அந்த விவகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து அதை ஒரு சிறந்த போர் கருவியாக மாற்றி இருக்கின்றது என்பதை மறுக்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆகவே ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுடைய போர் வியூகத்தில் திடீரென ஏற்பட்டதா, ஈரான் முன்னரே திட்டமிட்டு செய்த ஒரு நடவடிக்கையா என்ற கேள்விக்கு அங்கே பதிலை காணவில்லை. ஆனால் தான் நினைத்தேன் என்றும், இவர்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று தனக்கு தெரியும் என்றும், ஆனாலும் அது இவ்வளவு தூரம் தாக்கமுள்ளதாக இருக்கும் என்று தான் கருதவில்லை. இந்த போரியல் கணிப்பில் இது ஒரு பின்னடைவு என்பதை அவர் மறக்கவில்லை. இதில் இருக்கின்ற பின்னடைவை மேலும் திட்ட தெளிவாக அவரினாலோ அவரை சார்ந்த மேலைத்தேய ஆய்வாளர்களினாலோ சிறப்பாக விளங்கப்படுத்த முடியவில்லை. இதில் இருக்கின்ற சிறப்பம்சம், உலகத்தில் இருக்கின்ற ஆயுதங்கள் அல்ல முக்கியம், இயற்கை என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கின்றது. அந்த இயற்கையையும் சிறியளவு ஆயுதத்தையும் கலவை செய்வோமாக இருந்தால் பிரம்மாண்டமான அணுகுண்டு வல்லரசுகளையே தடுத்து நிறுத்திவிட முடியும் என்கின்ற ஒரு ரகசியம் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த போரானது உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இயற்கையினுடைய டிசைனை பார்க்க வேண்டும். அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நாட்டிற்கும் இயற்கை ஒவ்வொரு தளங்களை வடிவமைப்பு செய்திருக்கின்றது. அதை ஆதாரமாக வைத்து வியூகங்களை வகுப்பார்களாக இருந்தால் உலக பொருளாதாரத்திலும் உலக ஆயுதத்திலும் உலகில் ஒவ்வொரு சிறிய நாடும் அசுர பலம் பெற்றுவிட முடியும் என்பது முக்கியம். இதைத்தான் இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஆயுதங்களை வைத்து போர்க்களத்தை வெற்றி பெறுவதில் இருக்கின்ற சிரமம் அவருடைய குரலில் ஒலித்தது. இரண்டாவது, ஈரானுடைய படைப்பிரிவினுடைய போர் வியூகம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு, 5 மாத காலங்களாக இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவும் ஈரானுடைய முல்லாக்களினுடைய ஆட்சியும் இன்னமும் வீழ்ச்சியடையவில்லை என்பதை தான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அவர்கள் வீழ்ச்சியடையவில்லை என்றாலும் கூட ஈரானுடைய இராணுவ பலம் இப்பொழுது பலவீனமான நிலையில் தான் இருக்கின்றது என்று தன்னுடைய அனுமானத்தை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் இராணுவம் பலவீனம் அடைந்தாலும் மக்களினுடைய மனதில் இந்த போரில் தாங்கள் எதையோ சாதித்து விடலாம் என்கின்ற உறுதிப்பாடு ஈரானில் வளர்ந்திருக்கின்றது. இதனால் ஈரானுடைய பலம் கூடியிருக்கின்றது. அதைவிட நெட்டன்யாகு சொல்லாத இன்னொரு விடயமும் இருக்கின்றது. உலக நாடுகளில் பெருந்தொகையான நாடுகள் இப்பொழுது யாருடைய பக்கம் நிற்கின்றன என்ற கேள்விக்கு அவர் பதில் தரவும் இல்லை. அந்த கேள்வியை அவர்கள் கேட்கவும் இல்லை. இந்த உலக மக்களினுடைய வேண்டுகோள் என்கின்ற பேர் எண்ணம் போர்க்களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இஸ்ரேலிய பிரதமர் கண்டுபிடித்தாரா? தெரியவில்லை. அடுத்தபடியாக, உங்களுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டே செல்லுகின்றது. சிறப்பாக அமெரிக்காவில் பார்க்கின்ற பொழுது அதை திட்ட தெளிவாக காண்கின்றோமே, இதற்கு என்ன சொல்ல போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு தன்னுடைய செல்வாக்கு சரிவது உண்மைதான். இதற்கு முக்கியமான காரணம், முன்னர் 1967ஆம் ஆண்டு 6 நாட்களில் போரை வெற்றி பெற்றதாக புகழ் பாடிக்கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு இன்று 6 நாட்கள் வெற்றி பெறக்கூடிய போர் எதுவும் இல்லை. காசா போர் அதற்கு
உதாரணம். அதைவிட முக்கியம், இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற ஈரான் போர் 5 மாத காலமாக இவ்வளவு பெருந்தொகை பணத்தை செலவிட்டும் அதில் ஒரு முடிவை எட்டி தொட முடியாமல், அது எப்பொழுது முடியும் என்று தெரியாமல் நீண்டு செல்லுகின்றதே. இது எதற்காக இப்படி ஒரு நிலை இருக்கும் என்றால், எதற்காக இந்த போரை தொடங்கினீர்கள் என்ற கோபம் அமெரிக்க யூதர்களிடையே இருக்கின்றது. இரண்டாவது, இந்த போர் காரணமாக எழுகின்ற அதிர்விலைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிப்பதற்கு பல புதிய சட்டங்களை இஸ்ரேல் கொண்டு வந்து மரண தண்டனை நிறைவேற்றும் வரை நிலை தடுமாறிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த பொழுது உள்ளூரில் நிலையான ஸ்திரமான உறுதியான ஆட்சியை நடத்த முடியாமல் நாட்டை போர்க்குற்றவாளி நாடாக்கி நாட்டின் மீதான வர்த்தகங்களை தடுத்து உலக நாடுகளினுடைய துறைமுகங்கள் நிராகரிக்கப்படுகின்ற நிலையை உருவாக்கி இவ்வளவு பெரும் நெருக்கடிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றீர்களே. உள்நாட்டு நிர்வாகத்தில் இருக்கின்ற உங்களுடைய நிர்வாக திறமை என்ன என்ற கேள்வி மக்களிடையே இருப்பதும் தன் மீதான வெறுப்பிற்கான காரணம் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் ஈரான் விவகாரத்தில் இனி என்னதான் செய்ய போகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, ஈரானை தனியே தாக்கி வெல்வது கடினம், கூட்டு படைகளை இணைத்தல் வேண்டும். எனவே ஈராக்கிற்குள் சண்டைக்கு சென்ற பொழுது எப்படி உலக நாடுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற ஒரு தலையங்கத்தின் கீழ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சென்றாரோ, அதுபோல உலகத்தின் முக்கியமான நாடுகளை இணைத்து ஒரு கூட்டுப்படை நடவடிக்கையை எப்படி முன்னெடுப்பது என்பது தொடர்பாக இப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே ஈரானை தாக்குவது எப்படி, அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவது எப்படி என்பதற்கு இன்னமும் ஒரு சரியான வியூகம் ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை. அதை கண்டுபிடிக்காமலே போருக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் இருக்கின்ற பெரும் பலவீனமாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார். இன்று உலகத்தின் அமைதிக்கு எதிரான நாடு எது என்றால் அது இஸ்ரேல் இல்லை, ஈரான் தான் என்று அவர் தன்னளவில் கருதியபடியே இருக்கின்றார். இந்த எண்ணத்தை அவருடைய வயது காரணமாக அவரிடமிருந்து மாற்றிவிடவும் முடியவில்லை. இது அவருடைய பேட்டியினுடைய முக்கிய சாராம்சமாகும். இதை அடுத்து டென்மார்க்கினுடைய பிரபல செய்தியாளர் கிறிஸ்டியன் மௌரிட்சனுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் செய்த செயலினால் மிகப்பெரிய தோல்வி ஒன்று இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முற்றாக தடுத்து விட்டது, எதுவும் செய்ய முடியவில்லை. இரண்டாவதாக அடுத்த வழி இருந்தது பப்பல் மெண்டிப் செங்கடல் பகுதியை ஹவுதி ஆயுததாரிகள் தடுத்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு தடைகளிலும் ஈரான் வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய அணுகுண்டை விட, அமெரிக்க படைகளினுடைய நவீன ராஜதந்திரத்தை விட, அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்களை விட அவைகளினால் எல்லாம் காப்பாற்ற முடியாத ஒரு நெருக்குவாரத்தை இயற்கை என்கின்ற துறைமுகங்களை வைத்து ஈரான் ஹவுதி இருவரும் சாதித்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இரு வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் இரண்டு கண்களிலும் கொள்ளிக்கட்டையால் குத்தியது போன்ற ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது எங்கே போவது என்று தெரியவில்லை. இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று அவர் கூறுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தான் மிகவும் பெரியவன், தன்னுடைய அதிகாரம் பெரியது என்று தன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு கும்பல் கூறிய காரணத்தினால் அதை உண்மை என்று நம்பி தன்னுடைய சக்திக்கு மீறிய அளவில் ஒரு போருக்கு சென்று இப்பொழுது அமெரிக்காவை ராணுவ ரீதியாக மாட்டியது மட்டுமல்ல, மற்ற நாடுகளையும் மாட்டிவிட்டு போதாக்குறைக்கு உலக பொருளாதாரத்தையும் பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டார். இது உலக போர் போல ஒரு பேரழிவாகவே இருக்கின்றது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணமாக இருக்கின்றார் என்றும், இந்த போரை தீர்மானிக்கின்ற சக்தி முதலில் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் தான் இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்தோம். இப்பொழுது அப்படி அல்ல, போரை தீர்மானிப்பதே ஈரானாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவை அவர்கள் நினைத்த நேரம் தாக்குகின்றார்கள், மற்ற நேரம் தாக்காமலும் விடுகின்றார்கள். ஆகவே போர்க்களத்தில் அமெரிக்கா தாக்கிவிட்டது, பாருங்கள் எங்களுடைய அவல நிலையை, திருப்பி தாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று இதுவரை காலமும் நாடுகள் எடுத்த தவறான ராஜதந்திரத்தை உடைத்தறிந்து அதற்கு முற்றிலும் எதிர்மாறான யுனிக்கான புதிய நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருப்பதனால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய போரின் பலத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து கடந்த காலங்களில் கருத்துக்களை கூறிய இவர் இப்பொழுது தனக்கே அச்சமாக
இருப்பதாக தெரிவிக்கின்றார். போரானது ஈரான் மட்டுமல்ல பல முனைகளில் வெடித்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முனைகள் திறந்து கொண்டிருக்கின்றன. இது உலகத்திற்கு பேரபாயமாக மாறப்போகின்றது. இப்படியொரு அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு போரை முன்னெடுக்கின்ற பொழுது என்னதான் நடைபெறப் போகின்றது என்பதை கணிக்காமல் இந்த போரை முன்னெடுத்தது பெரும் தவறு என்றும், இதற்கு அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் மட்டுமல்ல, இன்று உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் விலை செலுத்த வேண்டிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார். இஸ்ரேலிய பிரதமரும் கூறுகின்ற பொழுது அடுத்து என்ன நடைபெறும் என்பது தெரியவில்லை, மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவே இது இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஏனென்றால் இது எங்கே தொடங்குகின்றது எங்கே முடிகின்றது என்று கண்டுபிடிக்க முடியாத இடியப்ப சிக்கலாக வந்து நிற்பதனால் இஸ்ரேலிய பிரதமருடைய மூளையிலும் இதற்கான விடையில்லை, அமெரிக்க அதிபரிடமும் இதற்கான விடையில்லை, அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்திடமும் இதற்கான விடை இல்லை. உலகில் எங்கு இருக்கின்றது இதற்கான விடை? எங்குமே இல்லை. ஆனால் பேசி தீர்க்க வேண்டும். பேசி தீர்ப்பதாக இருந்தால் ஈரானுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஈரானுக்கு விட்டு கொடுப்பதாக இருந்தால் இந்த போரும் இதுவரை ஈரானுடன் நடத்திய அத்தனை போர்களும் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் அதிகாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள். என்ன செய்வது? இதுதான் இந்த அவல குரல்களாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.